இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், செந்தூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி, வீரா சிவபாலன் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணீங்களே, எங்க வச்சிருக்கீங்க? உள்ளதான் சார் வச்சிருக்காங்க. வாயா. இல்ல என்னல அரெஸ்டே பண்ணிட்டாங்களா? ஆமா மாமா, ஒரு விசாரணை கூட நடத்தல. வந்ததும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. அண்ணே, ஏதோ தப்பா இருக்குண்ணே. என்ன ஒரே டிபார்ட்மெண்ட்ல கூட இதெல்லாம் பண்ணுவாங்களா? இல்ல இங்க வா. சார், எங்கல உங்க இன்ஸ்பெக்டர் ரத்னம்? சார் அவர் மெடிக்கல் லீவ்ல போயிருக்காரு சார். புது இன்ஸ்பெக்டர் தான் ஸ்டேஷன் இன்சார்ஜ் சார். அவர் பேர் சேதுபதி பாண்டியன் சார். ஏயா, ஒரு எஸ்ஐ அரெஸ்ட் பண்ணனும்னா அதுக்கு ப்ராப்பர் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணனும் தெரியாதா உங்க இன்ஸ்பெக்டருக்கு? இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தெரியாதா? யோ, என்ன அங்க சத்தம்? ஹலோ, யார் நீ? ஏன் ஸ்டேஷன்ல வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நானும் இன்ஸ்பெக்டர் தான். மரியாதை முக்கியம். நீ இன்ஸ்பெக்டர்னா அப்ப நான் யாரு? வாட்ச்மேனா? ஏய், இது ஏன் ஸ்டேஷன். இங்க யாரும் வந்து அதிகாரம் பண்ண முடியாது. போய வழியா. சர்வர் சர்வர் சாரி இன்ஸ்பெக்டர் தான். இங்கதான் செந்தூர் ஸ்டேஷன்ல. செந்தூர் ஸ்டேஷன் தானே? அங்க போய் ஒரு அதிகாரத்தை எல்லாம் வச்சுக்க சொல்லு. இங்க வேணாம். முதல்ல 2 பேரும் வெளியில போங்க. யோ, என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்க? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த பொம்பளை வசமா மாட்டிக்கிட்டா. கையும் களவுமா சிக்கி தொலைச்சிட்டா. உன்கிட்ட பணம் இருந்தா அதை அந்த பொண்ணு கிட்ட திருப்பி கொடுத்துரு. இல்லன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சு இவளை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். என்ன? அந்த ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது, தெரியும்ல? எல்லா மண்ணாங்கட்டே எங்களுக்கு தெரியும். நீ வேலையை பார்த்துட்டு போறியா? பாக்குறேன்யா, பாக்குறேன். என் வேலை என்னன்னு நான் காட்டுறேன். காட்டு காட்டு பாப்போம். இல்ல வீரா, மாமா, எனக்கு நீ சில விஷயங்கள்லாம் சொல்லணும். அக்யூஸ் எல்லாம் பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. கிளம்பு. ஓ, புரியுது. நீ வைஜெயந்தியோட ஆளா? அதனாலதான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் இங்க வேணாம். முதல்ல கிளம்பு. யோ, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? வெறும் எஸ்ஐ மட்டும் இல்ல, சம்முவத்தோட தங்கச்சி. அந்த சம்முவம் உன் எஜமானியே ஜெயிலுக்கு அனுப்பின கில்லாடி சம்முவம். உன் அதிர்ஷ்டம், இப்ப சம்முவம் ஊர்ல இல்ல. அவனை மட்டும் நான் கால் பண்ணி வர வச்சேன்னு வையே, உன்னை யூனிஃபார்மை கழட்டி வாசல்ல நிக்க வச்சிருப்பான் பாத்துக்க. சர்வர் சர்வர் இவரு இன்ஸ்பெக்டர்ன்றதெல்லாம் இப்ப விடுங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா சிவபால, அவரோட அண்ணன் தான் இவரு. தம்பிக்கிட்ட பேச அண்ணனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. அதை நீங்க மறுக்க முடியாது சர்வால். நான் இவங்க 2 பேருக்கிட்டே பேசதான் போறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கையா? இல்ல சிவபாலா, வீரா, வாங்கல. அண்ணே, கோவில இருந்து நான் இவ கூட தானே இருக்கேன். நிச்சயமா இவளுக்கு எதிராக ஏதோ சதி நடந்திருக்கு. இவளை சிக்க வைக்க தானே ஏதோ சதி பண்றாங்க, ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கண்ணே. மாமா, நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து 2 பேரும் அந்த எம்டி பேக்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவனுங்க யாருன்னு தெரியல. ஆனா நிச்சயமா சிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த பேக் அவனுங்க கொடுத்திருக்கானுங்க. அந்த பேக வச்சுதான் இங்க இந்த அரெஸ்டே நடந்திருக்கு. ஆமால, நிச்சயம் இது ஒரு பெரிய சதி. நான் அதை விடவே மாட்டேன்ல. இப்பதான் எனக்கு ஒரு மாதிரி டீட்டெயிலா புரியுது. நீ தைரியமா இரு. இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன். மாமா, நான் வேலை பார்க்கிற ஸ்டேஷன்லயே இப்படி அக்யூஸ்டா உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப அவமானமா இருக்கு மாமா. அர்ச்சா, இதுக்கெல்லாமா போய் கண் கலங்குவ? தைரியமா இல்ல. ஒரு பொம்பளை புள்ளிக்கு தைரியம் தான் மொத தோண. சோபாலா அண்ணே, நீ இவளுக்கு தைரியம் சொல்லு. மத்தெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். சரிண்ணே, நான் தைரியமா தானே இருக்கேன். நான் பேசிக்கிறேன், நீ போ.
எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மாறன்னு ஒருத்தர் காலில் அடிபட்டு அட்மிட் ஆயிருக்காரமே. செகண்ட் ஃப்ளோர்ல லெஃப்ட் சைடு சார். ஆ, வா. வாங்க இன்ஸ்பெக்டர். கேஸ் எதுவும் இல்லையே, திடீர்னு என்ன இந்த பக்கம்? ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்று வந்திருக்குல்ல, காலில் ஃப்ராக்சர் ஆகி அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். அது ஃப்ராக்சர் இல்ல சார், அது ஸ்ப்ரெயின் சார். நர்ஸ் உள்ள கூட்டிட்டு போய் காட்டுங்க. உள்ள வாங்க சார். சரி. சார், இவர்தான் மாறன். சரி, நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க போங்க. ஓகே சார். சார், நீங்க யாரு? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சார்வால் வந்து செந்தூர் இன்ஸ்பெக்டர் பேரு முத்துப்பாண்டி உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும்னு வந்திருக்காரு. ஓ, நீங்க தான் அந்த இன்ஸ்பெக்டரா? லுக், கண்டதையும் பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. முதல்ல உன் போனை எடுத்து உன் ஒய்ஃபு கிட்ட பேசி இங்க வர சொல்லு, நான் விசாரிக்கணும். சார், எங்க கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறது வீரபாண்டி பேட்ரோல் லிமிட். திருச்செந்தூர் இன்ஸ்பெக்டர் நீங்க. நீங்க எதுக்கு எங்களை விசாரிக்கணும்? யோ, என்ன போலீஸே எடுத்து பேசுறியா? ஏன் எதுக்குன்னா காரணம் சொல்ல முடியாது. நீ போனை போட்டு உன் ஒய்ஃபை இங்க வர வைக்கிறியா, இல்ல ஒன்ன தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு உன் ஒய்ஃபை அங்க வர வைக்கவா? என்ன மிரட்டி பாக்குறீங்களோ? சண்டை கிண்ட போட தெரியாத மாக்கா நினைச்சிட்டீங்களோ? இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வேண்டாம். சார்வால், நீங்க பணத்தை பறி கொடுத்திருக்கீங்க. அது உங்களுக்கு எம்புட்டு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல இவங்க தம்பியையும் இவங்க தம்பி சம்சாரத்தையும் கேவலமா திருட்டுப்படிய போட்டு உள்ள உட்கார வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் 2 பேருமே இழந்து போய் நிக்கிறீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டாதான் 2 பேருமே ஜெயிக்க முடியும். சார்வால், புரிஞ்சுக்கோங்க சார்வால். சரி சார், சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? சொல்றேன் சார்வால். சார்வால், வாங்க சார்வால், வாங்க பேசுங்க. சாரி ப்ரோ, எனக்கு பெரிய டென்ஷனு, அதில் தான் கொஞ்சம் ரஃபாக பேசிட்டேன். பட் இந்த நிமிஷம் எனக்கு உங்கள் உதவி தேவைப்படுது. சரி, இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சொல்லணும் ப்ளீஸ். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு.